இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்கள் இருந்தும் பார்க்க முடியாத பிராணி வந்து வௌவால் தான். இது தன்னோட ஒளி அலைகளால் தான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயும் அடிபடாம ஒவ்வொரு இடத்துக்குமே பறந்து செல்லுது. தட்டாம்பூச்சிகளை நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கலாம். குறிப்பா கிராமத்துல அதிகமாவே இருக்கும். அந்த தட்டாம்பூச்சியோட கண்ணை பார்த்தோம்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தட்டாம்பூச்சியோட கண்ணுல வந்து 1000 லென்ஸ்கள் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. நாம வாழ்ற இன்றைய உலகத்துல வந்து செல்ல பிராணியா நிறைய உயிரினங்களை வளர்க்குறோம். மேக்சிமம் பூனையும் நாயும் தான் நிறைய பேர் வீட்டுல இருக்கும். ஆனா எகிப்தியர்களோட செல்ல பிராணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பண்டைய நாகரிகத்துல வந்து மிகவும் பிரபலமான நாகரிகம் இந்த எகிப்திய நாகரிகம் தான். அப்ப வாழ்ந்த எகிப்திய மக்கள் வந்து தங்களோட செல்ல பிராணியா சிறுத்தைகளை தான் வளர்த்தாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சுறா மீன்களை பத்தின இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சுறா மீன்கள் வந்து எப்பவுமே நீந்து கொண்டுதான் இருக்குமாம். நீந்துறத வந்து நிறுத்தினா இறந்து விடும்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட நகம் வந்து ஒரு நாளைக்கு 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் வளரும்னு தெரியும். ஆனா நம்ம கால் நகங்களை விட கை நகம் தான் 4 மடங்கு அதிக வேகத்துல வளருமாம். மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.